ஏன்னா 234 தொகுதியிலும் பாஜக போட்டியிட போவது கிடையாது. அப்ப நீங்க என்ன பண்ணணும், கூட்டணி கட்சி அப்படின் போது உங்களுக்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்குகின்றார்களோ அதுல உங்களுடைய தொண்டர்களை கான்சென்ட்ரேட்டடா கொண்டு வந்து உட்கார வச்சு நீங்க வேலை பார்க்கணும். நம்பர் 1. அடுத்தது இந்த ஸ்டார் கேம்பைனர்ஸ் இருப்பாங்க. அவங்க கூட்டணி கட்சி தொகுதிகளுக்கும் அவங்க கட்சி இப்போ நான் இங்க ஒரு தொகுதி கொடுக்குறாங்கன்னா பக்கத்து தொகுதி அந்த இன்னொரு கூட்டணிக்கு இருக்கும். ஏன்னா பக்கத்துல கொடுக்க போறது கிடையாது. அப்ப அங்க போய் பிரச்சாரம் பண்றது, இவங்க அங்க பிரச்சாரம் பண்றது, இப்படிதான் குடுக்கல் வாங்கல் அப்படின்றது, கிவ் அண்ட் டேக். அப்படி இருக்கு 234க்கும் உங்களுடைய ரிசோர்சஸ் நீங்க இப்படி பிரிச்சு போடுறீங்க அப்படின்னு சொன்னா அது என்னென்ன தொகுதி ஒத்துக்கிறாங்க? அங்க பத்மநாபபுரமா, இங்க மதுரை தெற்கா? யாருங்க இந்த மாதிரி ஐடியா போட்டது? இப்படி கணக்கு வழக்கிற பாக்குற டீச்சர் மற்ற கிளாஸ்ல எல்லாம் தலையிடுற மாதிரி ஏதாவது நடக்குதா? இங்க யாராவது போடுவாங்களா? இப்போ ஒரு மாவட்ட செயலாளர், அப்பா நீ இந்த மாவட்டத்தை பாத்துக்கோ. கணக்கு வழக்கு பாக்குற டீச்சருக்கும் இந்த அண்ணாமலைக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகளுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு அது எனக்கு தெரியாதுங்க. நான் பேப்பர் இல்லாம பேச மாட்டேன். சும்மா கதையை நடுவுல நண்பர்களுக்கு ஞாபகப்படுத்தணும் அப்படின்றதுக்காக சொன்னேன். இப்போ யோசிச்சு பாருங்க, நம்ம திமுக இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும், மாவட்ட செயலாளர் பெரிய மாவட்டங்களை 2ஆ பிரிப்பாங்க. அது தெற்கு மேற்கு அர்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல என்னப்பா நீ ஒரு 6 தொகுதி அப்படின்னா எல்லாம் பக்கத்துல இருக்கும். 7 தொகுதினா அக்சசபிளா இருக்கும். அப்பதானங்க நீங்க வேலை செய்ய முடியும். ஒண்ணு இங்க கிடக்குது, இன்னொன்னு சென்னையில 1, மதுரையில 1, கன்னியாகுமரியில 1, திருச்சியில 1, அதுக்கப்புறம் அந்த பக்கம் கோயம்புத்தூர்ல 1, இப்படி கொடுத்தீங்கன்னா போயிட்டு வரதுக்கே நேரம் சரியா இருக்கும். எப்படி எஃபெக்டிவா அவங்களால வேலை பார்க்க முடியும்? சோ யார் கொடுத்த ஐடியான்றதுல எனக்கு சந்தேகம் இருக்குது. இது மட்டமான ஐடியா, இது ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு நல்ல காலம் இவரு தான் துணிஞ்சு அந்த பொறுப்பே எனக்கு வேணாம்னு சொன்ன உடனே இப்ப அந்த குழுவையே கழிச்சு போட்டாங்க.